ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற தேர்ட் இயர் 5th செமஸ்டர் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டு இருந்தீங்க. நம்ம இந்த வீடியோவில் EE3008 ரீஸ்ட்ரக்சர்டு பவர் மார்க்கெட் அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க 9 டேஸாக பார்ட்டியாக பார்ட்பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன எக்ஸாமோ அதுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் சொல்லிட்டு அந்த எக்ஸாமோட நேம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அதுக்கு அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா EE3008 ரீஸ்ட்ரக்சர்டு பவர் மார்க்கெட் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 9 டேஸாக பார்ட்டியாக பார்ட்பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன எக்ஸாமோ அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸாமை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யூனிட் 1 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் ஆர்கிடெக்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதேமாதிரி உங்களுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டீரெகுலேஷன் இன் வேரியஸ் பவர் சிஸ்டம் அரௌண்ட் த வேர்ல்டு இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் த ரிலவன்ஸ் இன் ஏ டீரெகுலர்டு மார்க்கெட் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீஸ்ட்ரக்சரிங் ப்ராசஸ் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஷார்ட் ரன் அண்டு லாங் ரன் காஸ்ட் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்சியூமர் அண்டு சப்ளையர் பிஹேவியர் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எலாஸ்டிக் டிமாண்ட் என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டீரெகுலர்டு மார்க்கெட்ஸ் இன் பவர் சிஸ்டம் இது முக்கியமான ஒன்று. அதேமாதிரி மார்க்கெட் ஈக்விலிபிரியம் இந்த டீரெகுலர்டு பவர் இண்டஸ்ட்ரி இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் எ பவர் சிஸ்டம் கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எ கன்ஜெக்ஷன் மேனேஜ்மெண்ட் இன் டீரெகுலர்டு என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதேமாதிரி உங்களுக்கு கால்குலேஷன் ஆஃப் அவைலபிள் டிரான்ஸ்ஃபர் கேப்பபிலிட்டி அதாவது ATC இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு பிரைஸ் ஏரியா கன்ஜெக்ஷன் மேனேஜ்மெண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. யூனிட் 2 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு CIM ரொம்ப முக்கியமான ஒன்று. நோடல் பிரைசிங் என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. TDC ரொம்ப முக்கியமான ஒன்று. அதேமாதிரி உங்களுக்கு இன்ட்ராசோனல் கன்ஜெக்ஷன் மேனேஜ்மெண்ட் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு மார்க்கெட் பேஸ்ட் அண்ட் நான் மார்க்கெட் பேஸ்ட் மெத்தட் ஆஃப் கன்ஜெக்ஷன் மெத்தட் இதுன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு FDR இன் மைட்டிகேஷன் மார்க்கெட் பவர் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. LMP கால்குலேஷன் யூசிங் லாஸ்லெஸ் DCOPF மாடல் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லொகேஷனல் மார்ஜினிங் பிரைசிங் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ரிஸ்க் ஹெட்ஜிங் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் ஃபைனான்சியல் டிரான்ஸ்மிஷன் ரைட்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LMP என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஷேடோ பிரைஸ்னால என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ளோ கேட் ரைட் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூ ஷார்ட்ஃபால் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. FDRனா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாஸ் அலகேஷன் மெத்தட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதேமாதிரி டைப்ஸ் ஆஃப் ஆன்சிலரி சர்வீஸ் அண்ட் தர் சிக்னிஃபிகன்ஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிரைசிங் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் கம்பேரிசன் ஆஃப் ஆன்சிலரி சர்வீஸ் மார்க்கெட்ஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்சிலரி சர்வீசஸ் இந்த பவர் இண்டஸ்ட்ரி ரொம்ப முக்கியமான ஒன்று. வீலிங்னா என்னன்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிளாக் ஸ்டார்ட் கேப்பபிலிட்டி சர்வீஸ் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பிரைசிங் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் 2012 இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியன் பவர் செக்டர் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் இந்தியன் பவர் செக்டர் இந்த ஃப்ரேம் ஒர்க் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ABT ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி நேஷனல் எலக்ட்ரிசிட்டி பாலிசி இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கன்சல்டேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பவர் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் அக்சஸ் இஷ்யூ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சம்டைம்ஸ் உங்களுக்கு 30 மார்க்கில் கூட கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் நான் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க டாபிக்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது போக உங்களுக்கு நெக்ஸ்ட் வரப்போகிற எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.